நருட்டோவோட வார் முடிஞ்சிருச்சு. ஷினோபி வேர்ல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பீஸ் வந்துருச்சுன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு மிஸ்ட்ரி இன்சிடென்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நைட்டில் லீஃப் வில்லேஜுக்கு பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சக்கரா சிக்னல் டிடெக்ட் ஆகுதுங்க. அந்த சக்கரா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் ஷினோபி சக்கரா மாதிரியே இல்லை. இது ரொம்ப ஓல்டு சக்கரா மாதிரியே இருக்குது. நருட்டோ, அப்புறம் சாஸ்கே, சாக்குரா, கக்காஷி எல்லாரும் இந்த இன்சிடெண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ண டிசைட் பண்ணுறாங்க. நருட்டோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அவனுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வருதுங்க. அவனுக்கு குராமாவோட சக்கரா ஸ்ப்ரெஷன்ஸ் மாதிரி ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுது. ஆனால் அது குராமா இல்லை. நருட்டோ ஷாக் ஆகிடுவான். இந்த சக்கரா எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. ஆனால் இதுதான் என்ன அப்படின்னு யோசிக்கிறான். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு ஓல்டு ஸ்டோன் மூமெண்ட் ஆகுதுங்க. இதில் லீஃப் வில்லேஜோட ஹிஸ்ட்ரி கூட மென்ஷன் பண்ண ஒரு சிம்பிள் இருக்குங்க. சாக்குரா, இந்த சிம்பிள் பார்த்தா இது நம்மளுக்கு தெரிஞ்ச கிளான் யாரோட சிம்பிள் மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்கிறா. நம்மளோட சாஸ்கே அந்த ஸ்டோனை டச் பண்ணுறாருங்க. அவனோட ஷெரிங்கன் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகுதுங்க. சடனில் நம்ம சாஸ்கேவோட ஒரு விஷன் அவனுக்கு வருதுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் வில்லேஜ் டிஸ்ட்ராய்ட் ஆகிற சீன் அவனுக்கு தெரியுதுங்க. அந்த வில்லேஜ் இருந்த சிம்பிளும் எல்லாம் ஒரு பர்டிகுலர் சக்கரா டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்கங்க. அந்த டெக்னிக்கோட நேம் தான் ஷேடோ ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கேக்கு ஒரு மாஸ்க் ஷினோபி பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்டு பேர்சன் என்டர் வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு அந்த பவரை திரும்ப இந்த வேர்ல்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். விஷன் கூட ஸ்டாப் ஆகுதுங்க. சாஸ்கே இம்மிடியேட்டாக ஸ்டோனை ஹேண்டை எடுத்துடுறான் ஸ்டோன்லேருந்து. நருட்டோ, என்ன ஆச்சு சாஸ்கே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சாஸ்கே, இந்த பிளேஸில் நம்ம ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை விட ரொம்ப பெரிய சீக்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே சொல்கிறான். இப்போ தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பிளாக் மிஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. நருட்டோ இம்மிடியேட்டாக ஷேடோ க்ளோன் ஜுட்ஸை யூஸ் பண்ணுறான். ஆனால் க்ளோன்ஸ் அந்த மிஸ்ட்டுக்குள்ளே போன உடனே டிஸப்பியர் ஆகிருதுங்க. சாக்குரா ஷாக் ஆகிடுறா. கக்காஷியும் இம்மிடியேட்டாக எவ்ரிஒன் ஸ்டே டுகெதர் அப்படின்னு சொல்கிறாரு. வார்னிங் கொடுக்குறாருங்க. ஆனால் மிஸ்ட்டுக்குள்ளே இருந்து ஒரு அன்னோன் வாய்ஸு கேட்குதுங்க. உசுமாக்கி நருட்டோ அப்படின்னு. நருட்டோ ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. அந்த வாய்ஸ் திரும்பியும் சொல்கிறான், அது உனக்கு கொடுக்கப்பட்ட பவர் உனக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு. நருட்டோக்கு கோபம் வருதுங்க. யார் நீ? வெளியாள் இல்லை, வெளியில் வா அப்படின்னு நருட்டோ சொல்கிறான். அப்போ ஒரு மாஸ்க் ஷினோபி ஃபாரஸ்டில் டார்க்னஸில் இருந்து வெளியே வராங்க. அவனோட ஐஸ் கம்ப்ளீட்லி பிளாக்காக இருக்குது. அவன் நருட்டோவை பார்த்து, நீங்கள் எல்லாரும் நைன் டெயில்ஸை அப்புறம் உச்சிகா செஞ்சு இந்த கிளானோட பவரை பற்றி பேசுகிறீங்க. ஆனால் இந்த வேர்ல்டோட ஒரிஜினல் சக்ரா ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சாஸ்கே இம்மிடியேட்டாக ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணுறான். மாஸ்க் ஷினோபி ஈஸியாக சாஸ்கே அட்டாக்ல இருந்து டாச் பண்ணுறாங்க. சாஸ்கே ஷெரிங்கனை யூஸ் பண்ணுறான். அவனோட மூமெண்ட்ஸை ப்ரொடெக்டே பண்ண முடியலங்க. நருட்டோ சேஜ் மோடை ஆக்டிவேட் பண்ணுறான். நருட்டோவோட ரசங்கனை ரெடி ஆகுதுங்க. மாஸ்க்டு ஷினோபி ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் சீரியஸாக ரியாக்ட் பண்ணுறான். நருட்டோ அட்டாக் பண்ணும்போது மாஸ்க் ஷினோபி ஒரு பிளாக் வாலை க்ரியேட் பண்ணுறான். ரசங்கனை அந்த வால் டச் பண்ணும்போது ரசிங்கன் அப்படியே மறைஞ்சு போகுதுங்க. நருட்டோ ஷாக்கில் இருக்கான். என்ன, ரசிங்கனை அப்சர்வ் பண்ணிட்டானா? கக்காஷி இம்மிடியேட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. இது அப்சர்வேஷன் இல்லை, சக்கராவை எக்ஸ்டென்ஸ் ஆகுது, எரைஸ் பண்ணுறான் டெக்னிக்கு. மாஸ்க்டு ஷினோபி அப்படியே சிரிக்கிறாங்க. கரெக்டு ஹாட்டகே கக்காஷி,
இப்போ கக்காஷி ஷாக்கு. என்ன பேர் உனக்கு தெரிஞ்சிருக்கா? என் பேர் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷி கேட்குறாரு. மாஸ்க்டு ஷினோபி ஆன்சர் பண்ணாமல் பிளாக் மிஸ்ட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. லீஃப் வில்லேஜில் எமர்ஜென்சி மீட்டிங் நடக்குதுங்க. கக்காஷி, நருட்டோ, சாஸ்கே, அப்புறம் சாக்குரா, ஷிக்கமாரு எல்லாரும் மீட்டிங்கில் இருக்கிறாங்க. ஷிக்கமாரு ப்ரீவியஸ் நைட்டில் நடந்த இன்சிடெண்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த எனிமியோட ஒரு டார்கெட் வந்து நருட்டோ மட்டும் இல்லை, அவன் லீஃப் வில்லேஜோட என்டர் சக்ரா சிஸ்டத்தையும் டார்கெட் பண்ணுறான். நருட்டோ இப்போ நம்ம அவனோட ஹைடவுட்டை ஃபைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஷிக்கமாரோட ஓல்டு மேப்பை எடுத்து காணிக்கிறான். மேப்பில் ஒரு லொக்கேஷன் மார்க் பண்ணிக்கிட்டு ஃபர்கட் வில்லேஜ், அந்த வில்லேஜை அஃபிஷியலாக ஹிஸ்ட்ரியில் வந்து அழிச்சிட்டாங்க. ஆனால் இந்த இன்சிடெண்ட் வந்து ரெக்கார்டில் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கு. நருட்டோ டீம் வந்து இமீடியட்டாக மிஷின் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஜானியில் சாஸ்கே ரொம்ப சைலண்டாக இருக்கிறான். நருட்டோ, என்னடா சாஸ்கே நீ ரொம்ப சைலண்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். சாஸ்கே அதுக்கு, இந்த எனிமியோட சக்கரா எனக்கு ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நருட்டோ, எனக்கு தெரிஞ்ச ஆள் சாஸ்கே தெரியலை, ஆனால் அவனோட சக்கராவில் உச்சிகா சக்கரா ட்ராக் ஆகிருக்கா. இதுக்கு நருட்டோவோட ஷாக் பண்ணது டீம் வந்து ஃபைனலாக வந்து அந்த ஃபர்கட் வில்லேஜை வந்து ரீச் பண்ணிடுவாங்கங்க. வில்லேஜ் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போய் கிடக்குங்க. பில்டிங் எல்லாம் வந்து ஓல்டாக இருக்குது. அப்புறம் ஆனால் சென்ட்ரலில் ஒரு மேசிவ் அண்டர் கிரவுண்ட் வந்து என்ட்ரன்ஸ் வந்து இருக்குங்க. அந்த என்ட்ரன்ஸை ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த வாலில் 1000 வருஷத்தில் உள்ள ஷினோபி வந்து ஓட பேர் வந்து இருக்குங்க. சாக்குரா அந்த நேமை பார்த்துக்கிட்டு இது எல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கக்காஷி ஆன்சர் பண்ண முடியாமல் சைலண்டாக இருக்கார். சாஸ்கே வாலில் ஒரு பர்டிகுலர் நேம் வந்து பார்க்குறான். உச்சிகா ரைசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான், உச்சிகா கிளானோடது. அப்படியே சாஸ்கேவோட ஐஸ் வந்து வீடாக வந்து ஆகுதுங்க. இந்த நேம் உச்சிகா கிளானோட ஹிஸ்ட்ரியில் கூட மென்ஷன் பண்ணலையே. சடனாக அண்டர் கிரவுண்ட் டோர் ஓப்பன் பண்ணும்போது டீம் இன்சைடு என்டர் பண்ண ஆகுறாங்கங்க. உள்ளே போகும்போது பெரிய அண்டர் கிரவுண்ட் சேம்பரை வந்து பார்க்குறாங்க. சென்டரில் ஒரு ஹிஸ்ட்ரல் ஆப்ஜெக்ட் வந்து மிதந்துக்கிட்டு இருக்குங்க. அதில் பிளாக் சக்கரா வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இந்த அந்த ஹிஸ்ட்ரல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் போட்ட ஷினோபி நிற்கிறாங்கங்க. அப்போந்தான் மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணுறான். அவனோட ஃபேஸை பார்த்தோம் சாஸ்கேக்கு சரியான ஷாக் ஆகிறாங்க. அவன் ஃபேஸில் உச்சிகா கிளான் மார்க்கிங் இருக்குங்க. மாஸ்கில் வந்து ஷினோபி வந்து சொல்கிறான், மாஸ்க் போட்ட ஷினோபி, என் பேர் வந்து ரைசன். சாஸ்கே, உச்சிகா ரைசனா? ரைசன் வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கு, ஆமாம், உச்சிகா கிளானில் லீஃப் வில்லேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சீக்ரெட் பிரான்ச்சில் நான் வந்து பிறந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏஷியன் டைம்லேயே சக்ரா பவரை ரொம்ப டேஞ்சரஸாக யூஸ் பண்ணாங்க. அதனால தான் சில ஷினோபி ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கை டெவலப் பண்ணாங்க. அந்த டெக்னிக்கு தான் சக்ராவை கண்ட்ரோல் பண்ண முடியல, சக்ராவை வந்து இரேஸ் பண்ண முடியும். அந்த டெக்னிக் தான் ஷேடோ ரிலீஸு. ஆனால் இந்த பவரை டேஞ்சரஸ்னு புரிஞ்சுக்கிட்டு ஏஷியன் ஷினோபி லீடர்ஸ் எல்லாரும் என்டர் வில்லேஜை வந்து அழிச்சிட்டாங்க. ரைசன் மட்டும் சர்வே ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோலை வந்து சிம்பிளான கோல் தான். ஷினோபி வேர்ல்டுக்கு சக்ரா வந்து ப்ராப்ளம். சக்ரா இருக்கிற வரைக்கும் வார் வந்து ஸ்டாப் ஆகாது. நருட்டோ வந்து உடனே அதுக்காக எல்லாரோடைய சக்ராவை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? ரைசன், சக்ரா இல்லை, நான் வந்து வார் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நருட்டோ வந்து கோவமாக, சக்ரா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, ஹோப்பும் இல்லை, நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற யூஸ் பண்ணுற எதுவுமே இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ வந்து சொல்கிறான். ரைசன் நருட்டோவை பார்த்து செமையா சிரிக்கிறாங்க. எனக்கு சக்ராவோட வேல்யூ புரியாது நருட்டோ. நீ நைன் டெயிலோட பவரை யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நருட்டோ ஆன்சர் பண்ணுறாங்க, குராமாவோட பவர் மட்டும் இல்லை, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்ன ஸ்ட்ரென்த்தாக மாற்றிருக்கு. ரைசன் உடனே வந்து அட்டாக் பண்ணுறான். பிளாக் சக்ரா இன்டர் ரூம் வந்து அப்படியே வந்து கவர் ஆகுதுங்க. அப்படியே சாக்குரா வந்து மெடிக்கல் சக்ராவை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா சக்ரா வந்து கம்ப்ளீட்டாக வந்து மறைஞ்சி போகுதுங்க. நம்மளோட சாஸ்கையும் அவனோட சுசுனோ வந்து ஆக்டிவேட் பண்ணுறான். அந்த ஷேடோ ரிலீஸ் வந்து சுசுனோவை ஸ்லோவாக வந்து அழிக்குதுங்க. ஸ்டார்ட் ஆகுது. அழிக்கிறது வந்து சாஸ்கே வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுதான். அப்படியே நருட்டோட சேஜ் மோடும் குராமாவோட சக்கரமும் கம்பைன் பண்ணுறாங்க. ரைசன் பிளாக் பவர் இருக்குது பார்த்தீங்களா, க்ரியேட் பண்ணது. அது 2 பவரும் கிளாஷ் ஆகும்போது எண்டர் அந்த அண்டர் கிரவுண்ட் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஷேக் ஆகுதுங்க. அப்படியே அது வந்து அப்படியே பூதங்கம் வந்த மாதிரி அப்படியே வந்து ஷேக் ஆகுதுங்க. சடனாக ஹிஸ்ட்ரியில் அந்த ஒரு கிறிஸ்டல் இருக்காங்க, அந்த கிறிஸ்டல் வந்து கிராக் விட ஆரம்பிக்குதுங்க. ரைசன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். இதெல்லாம் இம்பாசிபிள், எப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹிஸ்டலில் கிராக் வந்து இருந்து ஒரு மேசிவ் சக்கரா வந்து அப்படியே காற்றுல வெளியே வருதுங்க. அது ரைசன் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். ஆனால் அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கக்காஷி உடனே வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ரைசன், நீ கண்ட்ரோல் பண்ணாது, அந்த ஷேடோ ரிலீஸ் இல்லை, அது ஷேடோ ரிலீஸோட ஒரிஜினல் சோர்ஸு அப்படின்னு சொல்கிறாருங்க கக்காஷி. ஹிஸ்ட்ரல் வந்து ஹிஸ்ட்ரல் மட்டும் டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா எண்டர் வேர்ல்டு இருக்கிற சக்ரா நெட்வொர்க் வந்து அஃபெக்ட் ஆகும். ஷிக்கோமாரு உடனே கேல்குலேஷன் பண்ணுறாங்க. இந்த ஹிஸ்ட்ரல் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் ஆச்சுன்னா லீஃப் வில்லேஜ் மட்டும் இல்லை, என்டையர் ஷினோபி வேர்ல்டும் சக்ரா யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். நருட்டோ இம்மிடியேட்டாக டிசிஷன் எடுக்கிறாங்க. இப்போது அந்த கிறிஸ்டலை ஸ்டாப் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ரைசன் அதை அலோவ் பண்ண மாட்டேங்குதான். ரைசன் வந்து ஃபைனல் ஃபார்ம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறான். அவனோட மொத்த பாடியும் பிளாக் சக்கராவில் வந்து கவர் ஆகுதுங்க. சாஸ்கேவும் நருட்டோவும் பக்கத்தில் நிற்கிறாங்க. நருட்டோ வந்து சாஸ்கே ரெடியா? சாஸ்கே வந்து நான் எப்பவும் ரெடி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து சிரிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்கங்க. சாஸ்கே வந்து அமட்டரோஸை யூஸ் பண்ணுறான். நருட்டோ வந்து மேசிவ் சரிங்கனை வந்து கிரியேட் பண்ணுறான். ரைசன் வந்து ஷேடோ ரிலீஸ் யூஸ் பண்ணி 2 பேரோட அட்டாக்கை எரேஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் சாஸ்கே சடனாக வந்து நருட்டோவோட அட்டாக்கை வந்து ஓப்பனிங் வந்து கிரியேட் பண்ணுறான். நருட்டோ வந்து ரைசனோட டைரெக்டாக வந்து அவனை அடிக்கிறாங்க. ரைசன் வந்து கிரவுண்டில் வந்து செமையாக அடி வாங்கி விழுறான். அதுக்கப்புறக்கு ஆனாலும் இவன் வந்து இவ்வளோ அடி வாங்கி உயிரோடு தான் இருக்கான். நருட்டோ வந்து அவனை கீல் பண்ண அவனோட கையை வந்து அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். ரைசன் வந்து குழம்பி போயிருக்கான். என்ன பண்ணுற? நருட்டோ சொல்கிறாங்க, உனக்கு ரிவெஞ்ச் வேணும்னா எடுத்துக்கோ, ஆனால் அந்த வேர்ல்டை டிஸ்ட்ராய் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன். ரைசன் வந்து நருட்டோவோட ஹேண்டை வந்து பார்க்குறான். அவனோட பாஸ்ட் மெமரிஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகுதுங்க. அவனோட வில்லேஜ் வந்து டிஸ்ட்ராயர் ஆகிருக்கும்ல அந்த சீனு, அவன் ஃபேமிலியை வந்து லூஸ் பண்ணியிருப்பான். அவன் வந்து தனியாக வந்து சர்வே பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ரைசனோட அந்த கோபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையுதுங்க. அந்த கிறிஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக வந்து கிராக் ஆகுதுங்க. அப்படியே பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து வெடிக்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. சாக்குரா வந்து நருட்டோ, we have only few seconds, கொஞ்சம்தான் நம்மளுக்கு நேரம் இருக்குது. நருட்டோ குராமா சக்கராவை ஃபுல் பவரில் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. சாஸ்கேயும் சுசுனோவை யூஸ் பண்ணுறான். 2 பேரும் சக்கராவை வந்து அப்படியே காற்றுலேயே கண்டெயின் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நருட்டோ வந்து அப்படியே ஷூட் பண்ணுறான்.
சாஸ்கே வந்து நம்ம 2 பேரோட சக்கரா கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே சொல்கிறான். சாஸ்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான். நருட்டோவும் சாஸ்கேவும் அவங்களோட சக்கரா வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. அதிலருந்து ஒரு பெரிய ப்ளூ பப்புள் சக்கரா வந்து பேரியர் வந்து ஃபார்ம் ஆகுதுங்க. கிறிஸ்டல் வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகிற அந்த பேரியருக்குள்ளே ட்ராப் ஆகிருக்குது. ரைசன் வந்து ஃபைனலாக வந்து கிறிஸ்டல் வந்து பக்கத்தில் போய் ஷேடோ ரிலீஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். அவன் சக்ராவை வந்து அந்த கிறிஸ்டலை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரைசன் வந்து ஸ்லோவாக வந்து மறைஞ்சி போகிற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நருட்டோ வந்து ரைசன் நிறுத்து, நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து சொல்கிறான். அதுக்கு ரைசன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பார்க்குறான். மேபி இந்த பவரோட எண்டு என்னை விட பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நருட்டோ வந்து உனக்கு செகண்ட் சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். ரைசன் வந்து சொல்கிறான், உசுமாக்கி நருட்டோ, நீ இந்த வேர்ல்டை சேஞ்ச் பண்ண முடியும், நான் இப்போ தான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து ரைசன் வந்து சொல்கிறான். ரைசன் வந்து ஷேடோ ரிலீஸை யூஸ் பண்ணி கிறிஸ்டலை வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ணுறான். எக்ஸ்ப்ளோஷனும் ஸ்டாப் ஆகுதுங்க. ரைசன் வந்து கிரவுண்டில் வந்து அப்படியே வந்து விழுந்துடுறான். அப்படியே நருட்டோ வந்து அவனை பக்கத்தில் ஓடி வராங்க. உடனே ரைசன் வந்து என்ன உயிரோடு தான் இருக்கான். சாக்குரா இம்மிடியேட்டாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க ஃபார்கட் வில்லேஜ் வந்து இன்சிடெண்ட் வந்து சீக்ரெட் சீல் வந்து பண்ணும்போது ரைசன் வந்து லீஃப் வில்லேஜில் ப்ரிசனில் இருக்கிறான். இப்போ நருட்டோ வந்து அவனை வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கான். ரைசன் வந்து என்னை எதுக்கு காப்பாற்றின அப்படின்னு வந்து கேட்குறான். நருட்டோ சிரிக்கிறான். பிகாஸ் நீ வில்லனாக வந்து பான் ஆகலை, உனக்கு நடந்தது திங்ஸ் தான் உன்னை வில்லனாக மாற்றிச்சு அப்படின்னு சொல்கிறான். ரைசன் சைலண்டாக இருக்கான். நருட்டோ வந்து உடனே திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ ரைசனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறான் நருட்டோ கிட்ட. நருட்டோ இந்த ஷினோபி வேல்டில் ரியலாக வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறானா அப்படின்னு வந்து கேட்குறான். அதாவது பீஸ்ஃபுல்லாக இருக்குமா இந்த வேர்ல்டில் அப்படின்னு கேட்கும்போது நருட்டோ வந்து டோர் பக்கம் நின்று ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே பீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வராது, நம்ம க்ரியேட் பண்ணணும். நருட்டோ வந்து அப்படியே நடந்து போகிறான். அவுட் சைடில் வந்து சாஸ்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாஸ்கே வந்து ஸ்டில் ட்ரைங் டு சேவ் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நருட்டோ வந்து எஸ், நான் வந்து வந்து எல்லாரையும் காப்பாற்றுவேன், என்னால் எவ்வளோ பேரை முடியுதோ அவ்வளோ பேரை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்கிறான். அப்படியே சாஸ்கே வந்து ஒரு சின்ன சிரிப்போட, இதுதான் பிக்கெஸ்ட் வீக்னஸ்டா பணங்காமடையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோவை பார்த்து சொல்கிறான். மேபி இருக்கலாம், பட் இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ கெத்தாக சொல்கிறான். 2 பேரும் லீஃப் வில்லேஜ் பக்கம் நடந்து போகிறாங்க. கேமரா ஸ்லோவாக அந்த ஸ்கையை மூவ் பண்ணுறாங்க. லீஃப் வில்லேஜ் பீஸ்ஃபுல்லாக தெரியுதுங்க. ஆனால் ஃபைனல் சீனில் ஃபர்கட் வில்லேஜ் அண்டர் கிரவுண்டில் இருந்த புரோக்கன் அந்த கிறிஸ்டல் ஒரு சின்ன பிளாக் சக்கரா வந்து பார்ட்டிகள் வந்து திரும்பியும் குளோ ஆகுதுங்க. அப்புறம் ஒரு அன்னோன் வாய்ஸ் வந்து கேட்குதுங்க. ஷேடோ ரிலீஸ் வாஸ் ஒன்லி தி பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை வந்து பிளாக்காக போட்டு டு பி கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இந்த மூவியோட எண்டிங்கில் ஒரு சீக்வன்ஸ் பெர்ஃபெக்டாக செட் ஆகிருந்து நெக்ஸ்ட்டு மூவியில் நருட்டோ சாஸ்கே மட்டும் இல்லை, பொருட்டோட ஜென்ரேஷனும் இன்வால்வ் பண்ணலாம். இந்த அன்னோன் வாய்ஸ் யார், அப்புறம் ரைசனோட பாஸில் இருந்த மாஸ்டர் யார், ஷேடோ ரிலீஸ் முன்னாடி இருந்த ஒரிஜினல் சக்ரா பவர், இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டோரியோட பிக்கெஸ்ட் மிஸ்ட்ரியை. இந்த மூவி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபேன் மேடட் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் இந்த கதை கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்த ஏதாவது மூவி வந்து ஃபேன் மேடட் ஸ்டோரி வந்து இருந்துச்சுன்னா அதையும் நான் கொண்டு வந்து கதையை வந்து பேசுகிறேன். ஓகேவா?